யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்த எஸ்பி வேலுமணி. ஸ்டாலின் கொடுத்த மிக உயரிய பதவி. திடீர் அதிர்ச்சியில் அதிமுகவினர். கொந்தளித்த எடப்பாடி பழனிசாமி. 2026ஆம் ஆண்டு வருகின்ற ஒரு வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்கவிருக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்சியும் எந்த கூட்டணியில் நாம் தேர்தலில் நிற்கப் போகிறோம் என்று ஒவ்வொரு கட்சியும் ஆலோசனை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலானது 4 முனை போட்டியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் சுகுணாபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு முகவரி குறிப்பிடாத கடிதம் ஒன்று வந்துள்ளதாம். அந்த கடிதத்தில் ஜூன் 30ஆம் தேதி கோவையில் வெடிகுண்டு சம்பவம் நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் எஸ்பி வேலுமணியை கொலை செய்ய உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் கொலை செய்யாமல் இருக்க தங்களிடம் உள்ள கருப்பு பணத்தில் 1 கோடியை காலப்பட்டி சாலையில் உள்ள குப்பத்தொட்டி அருகே வைக்க வேண்டும் என்றும் அதற்கான லொகேஷன் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் எழுதப்பட்டிருந்தது. அதேபோல் இது குறித்து போலீசிடம் தெரிவித்தால் குடும்ப உறுப்பினர்களையும் 3 மாதத்திற்குள் கொலை செய்து விடுவோம் என மிரட்டலில் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம். மேலும் இந்த மிரட்டல் கடிதம் குறித்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வழக்கறிஞர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். மிரட்டல் கடிதம் விடுத்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மிரட்டல் கடிதம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மிரட்டல் கடிதம் அதிமுகவில் உள்ள உட்கட்சி மோதல் காரணமாகவே இவருக்கு மிரட்டல் வந்த மாதிரி தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுகவினர் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். இவர் முன்கூட்டியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு விருப்பம் தெரிவித்தார். அதற்கு மறுப்பு தெரிவித்து பல அதிமுக புள்ளிகள் இவர் மீது கோபமாக இருந்ததாகவும் தெரிய வருகிறது. அதன் பேரிலேயே இவருக்கு கொலை மிரட்டல் வந்திருப்பதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணத்தினாலேயே உயிர் பயத்தில் இருந்த இவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாகவும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை விரைவில் தெரிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை இந்த தகவலானது பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எஸ்பி வேலுமணி அவர்களோ அதாவது இன்னும் 1-2 நாட்களில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் பரவி வருகிறது.